ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. ஒரு வழியாக தீபாவளி முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் சில பேர் தீபாவளி எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிருப்பீங்க. அண்ட் சில பேர் எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் ஹாலிடே கண்டினியூ ஆகும்னு நினச்ச பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே தான். ஸோ என்ஜாய் பண்ணணும்னு நினச்சவங்க நாளைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். எனிவே ஓவராலாக இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.42% நெகட்டிவ்ல 17,656 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 182 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.44% நெகட்டிவ்ல 41,122 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதுக்கான முக்கியமான ரீசன் பார்க்குறப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு டோவிஷ் ஆர்டிக்கல், அதாவது டோவிஷ் அண்ட் ஹாக்கிஷ் எல்லாமே மானிட்டரி பாலிசியோட அவுட்கம் குறிக்கும். ஸோ இதில் ஹாக்கிஷ்ன்றது மானிட்டரி டைட்னிங்கை குறிக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதை குறிக்கும். அண்ட் அதுவே டோவிஷ்ன்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குறிக்கும். ஸோ அப்படி டோவிஷ்ன்றது மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸும் பாசிட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அண்ட் அப்படி டோவிஷ் ஆர்டிக்கல் என்ன இருந்ததுன்னு பார்க்குறப்போ சில ஃபெட் அஃபிஷியல்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குன்றது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத பற்றி கன்சர்ன் தெரிவித்ததாகவும், ஸோ ஃபெட் ஓவர் டைட்னிங் பண்ணக்கூடாது அண்ட் இந்த 75 பேசிஸ் பாயிண்ட் ஹைக்குன்றது தேவையில்லைன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா நேற்று டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.34% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 ஆல்மோஸ்ட் 1.19% பாசிட்டிவ்ல அண்ட் நாஸ்டாக் 0.86% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் சைனாவோட அப்டேட்னு பார்க்குறப்போ மறுபடியும் ஜி ஜின்பிங்கே சைனாவோட பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆயிருக்காரு. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவோட லீடரா ஹிஸ்டாரிக்கலாக 3வது வாட்டி எலெக்ட் ஆயிருக்காரு. அண்ட் புது லீடர்ஷிப் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ரீஷஃபில் பார்க்குறப்போ ஜி ஜின்பிங்கோட கிரிப்பை டைட்டன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் இந்த அவுட்கம்க்கு அப்புறமா சைனாவோட மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% மேலேயே ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் இந்திரபிரஸ்தா கேஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இவங்களோட ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் விட ஓரளவுக்கு பெட்டராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 11% மேலே க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.2% ஃபால் ஆயிருக்கு. ஆனால் கேஸோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுறதுனால மார்ஜின் ரொம்பவே இம்பாக்ட் ஆகி ப்ராஃபிட்டபிலிட்டின்றது ரொம்பவே இம்பாக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதே போல் மார்ஜினில் நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்திருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டியில் பெரிய இம்பாக்ட் வரல. அண்ட் ஈவன் இங்கேருந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதும் சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்திரபிரஸ்தா கேஸ் கம்பெனி பேன் இண்டியா கம்பெனியாக மாறத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அண்ட் இதுக்காக சின்ன சின்ன சிடிஜி பிளேயர்ஸ், அதாவது சின்ன சின்ன சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் சில டிரான்சாக்ஷன்ஸ்ன்றது இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐஜிஎலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐஜிஎலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.78% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆர்பிஎல் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது 16.3% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே அசெட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் கிராஸ் என்பிஏன்றது 4.08% இருந்திருக்கு. அண்ட் அது இந்த குவார்ட்டரில் 3.8% ஃபால் இருக்கு. ஆனால் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கு. அதாவது 1.16% இருந்து 1.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ அசெட் குவாலிட்டின்றது வீக்காக இருக்கு அண்ட் ரெவன்யூன்றது பெருசாக ரைஸ் ஆகல. இனிவே இந்த Q2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஆர்பிஎல் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆர்பிஎல் பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.09% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26.8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அசெட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் என்பிஏ 2.24% இருந்து 2.08% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இங்கே 160 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க, இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெட் என்பிஏன்றது 7 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்லைனாகவே இருக்குன்னு சொல்லலாம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.95% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐசிஐசிஐ பேங்கோட Q2 ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். ஆக்சுவலாக இங்கே எர்னிங் போல்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது ஆக்சுவல் ரிசல்ட் தான். ஸோ ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26% அதிகமாக இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 37% அதிகமாக இருக்கு. அண்ட் ஈவன் அசெட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
அதாவது கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.41% இருந்து 3.19% குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுவே நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.7% இருந்து 0.61% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.97% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து போரோசில் ரெனியூவபிள்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஓன்லி சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரரான போரோசில் ரெனியூவபிள்ஸ் கம்பெனி வந்து யூரோப்புக்கு சேர்ந்த லார்ஜஸ்ட் சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரரான இன்டர்ஃப்ளோட் குரூப்ல 86% ஸ்டேக் அக்வயர் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அக்வேஷன்னால போரோசில் ரெனியூவபிள்ஸோட சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டின்றது இப்போ கரண்டாக இருக்கிற 450 டன்ஸ் பர் டேல இருந்து 750 டன்ஸ் பர் டேக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த கெப்பாசிட்டின்றது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 1000 டன்ஸ் பர் டேக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேலண்டர் 2024க்குள்ள 2100 டன்ஸ் பர் டேக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு போரோசில் ரெனியூவபிள்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே போரோசில் ரெனியூவபிள்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட Q2 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ வந்து அரௌண்ட் 15.9% க்ரோ ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 19.6% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 170 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு ஃபால் ஆயிருக்கு. அதாவது 24.6% இருந்து 22.9% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் கம்பெனி வந்து ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன கமெண்ட்ரி கொடுத்தாங்கன்னு பார்க்குறப்போ இன்ஃப்ளேஷன்ன்றது சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சாக கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் US டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதும் இன்ஃப்ளேஷனுக்கு ஆகிட்டு இருக்கு. ஸோ FMCGன்றது சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நியர் டேர்முக்கு காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.6% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து MCXோட அப்டேட்டை பார்க்கலாம். MCX அதாவது மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவோட Q2 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் ரொம்பவே பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஓவரால் Q2 ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் சர்ப்ரைஸாக இருக்கு. ஸோ இதனால் இந்த Q2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமே இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13.47% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட Q2 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. அதாவது ஸ்பெசிஃபிக்காக போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% அதிகமாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 110% அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் Q2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.23% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 37% அதிகமாக இருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்திருக்கு. அண்ட் அதுவே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ வந்து அரௌண்ட் 4.9% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் பார்க்குறப்போ அவங்களோட மார்ஜின் இம்பாக்ட் ஆனது தான். இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.22% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட போர்ஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட எல்லா ஸ்டாக் போர்ஷன்ஸும் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதாவது டாடா மோட்டார்ஸோட போர்ஷன்ல இருந்து அரௌண்ட் 6,900 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் PVRோட 1,700 புட் ஆப்ஷன்ல இருந்து அரௌண்ட் 7,000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் PVRோட 1,600 புட் ஆப்ஷன்ல இருந்து அரௌண்ட் 8,000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து அரௌண்ட் 2,600 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ரிமைனிங் டிசம்பர் எக்ஸ்பைரியோட 15,000 புட் ஆப்ஷன் அண்ட் 15,500 புட் ஆப்ஷன் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் இதை தாண்டி 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் ஈவன் இதை தாண்டி 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த மந்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது இமீடியட்டாக 17,500 இருந்து 17,800 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் சேஃபர் சைடுக்கு 17,000 இருந்து 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
அண்ட் போன சாட்டர்டே வந்து நம்ம லைவ்ல வந்திருந்தோம். ஸோ அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கும், மறக்காம பார்த்துருங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகு லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.